சரி, இந்த வேளையில தேவனுடைய வசனம் வாசிக்க நம்ம கேட்போமாக. ஸ்கிரிப்சர் ரீடிங், அதற்கு பிறகு செய்திக்கு நம்ம வைக்கப்பட்டோம். இன்று வாசிக்க வேண்டிய பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 19 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனங்கள் 16 தொடங்கி 19 வரை. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Hallelujah சொல்லுவோமா? நம்ம இப்போ எந்த ஃபேஸ்ல இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம்னு சில நேரத்தில் கொஞ்சம் குழப்படியா இருக்குல்ல. இப்போ நம்ம உண்மையாகவே ஃபேஸ் யார் கேஸ் பண்றாரு? யார் ஸ்ரீ சொன்னாங்க? நானும் போய் செக் பண்ணோம் ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ ஃபேஸ் கடந்து வந்து we are the face of the Lord வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஃபேஸ்ல இருக்கிறோம், அதனால நம்ம உயிரோடு இருக்கிறோம், பிழைத்து கொண்டு இருக்கிறோம். Today is especially Father's Day. Hallelujah. பக்கத்துல யாராவது ஃபாதர்ஸ் மேன் இருந்தாங்களா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்களா, ஒரு நாட் பண்ணுங்க, ஒரு கையை தட்டுங்களேன். Thank you sisters, thank you mothers, thank you ladies, thank you for encouraging all the fathers here, every man who are gathered here. And I was just thinking what to share. ஏன்னா நம்ம குறுகிய நேரம், குறுகிய வகையில நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். And I was drawn to Genesis chapter 18. Genesis chapter 18 வந்து ஒரு promise chapter. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் ஈசாக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்பவம் வந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமும் சாராலும் அவர்களுடைய வயதிலே முதிர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். They were well advanced in their age. அப்ப ஆண்டவருக்கு இவர்களுக்கு வேறு திட்டம் வைத்திருந்தார். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுக்க சித்தம் கொண்டார். ஆகவே மூவரை ஆண்டவர் அனுப்பி ஆபிரகாமை அவங்களுடைய மனைவி சாராலை சந்திக்கிறதுக்கான அனுப்புவ சம்பவம் தான் நம்ம வாசிக்கிறோம், அந்த பாகத்துல நம்ம வாசிக்கிறோம். And then the Lord promise, அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு, இந்த நேரத்துல ஒரு வருஷத்துல நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அந்த இடத்துல ஒதுங்கி இருந்த சாரால் கேட்டு அவர்கள் நகைக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. சாரா was laughing because she was wondering how can I conceive in this old age என்று யோசித்தார்கள். அந்த சம்பவம் தான் இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல. இந்த குறிப்பிட்ட இந்த சில வசனங்களிலே நான் just want to share 3 pointers for fathers who are, fathers, maybe if your father is not here or your father is somewhere else, but some memories of நம்மளுடைய fathers நிச்சயமாக நமக்கு வரும். 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்றேன். friendship, faith and family. alright, இந்த 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்கிலீஷ்ல, the Lord said, shall I hide from Abraham what I am about to do? தமிழ்ல 18ஆம் வசனத்துல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஒரு பொக்கிஷத்தை பார்த்தார். The Lord saw something in Abraham. அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த மனுஷனுடைய உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். wherever he went, எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த இடத்துக்கு போனாரோ அவர் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டார். So my first point is be a father of friendship.
And this friendship Abraham had was with God. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக காணப்பட்டார். He was a friend of God. Hallelujah. What a great definition. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு டைட்டில் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 23 பார்க்கும்போது, ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. He was considered to be a friend of God. To every brother in Christ today, hallelujah, I promise you all on Mother's Day, நான் சொன்னேன் மதர்ஸை பத்தி நான் பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம நேரம் வரப்போகுது, வந்துருச்சியா. இது நம்ம நேரம். Brothers, hallelujah, men, married men or fathers, I want to encourage you, be a friend of God. தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட ஒரு டைட்டில் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் அதை தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். His friendship with God was not on surface level, but it went deeper. தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு மேலோட்டமா இல்லாதபடி அது இன்னும் ஆழமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். And that's what in the New Testament நம்ம பார்க்கிறோம், friendship with God rather than friendship with the world. உலகத்தார் மேல சிநேகிக்கிறது மேலாக ஆண்டவர் மேல சிநேகிதம் வைப்பதே மேலானதா இருக்கிறது. So be a father of friendship. And this Abraham had a friendship not only with God. தேவனிடத்துல மட்டும் அவன் சிநேகிதனாக இல்லாதபடி தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கோடு கூட அவர் சிநேகிதனாக அவர் காணப்பட்டார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற அந்த சம்பவம் எனக்கு மிக பிடித்த வேத பாகங்களிலே இந்த பாகம், Genesis chapter 22, one of my favorite chapters in the Bible, very moving chapter. அது வாசிக்கும் போது கண்ணீரே வந்துடும், வர வேண்டியது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது ஆண்டவர் குறுக்கிடுகிறத நம்ம பார்க்கிறோம். மோரியாலே ஆண்டவர் ஏற்ற பலியை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஃபாதர் சன் உடைய ரிலேஷன்ஷிப் அங்க பார்க்கிறோம். ரொம்ப மேன்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். So be a father of friendship with God, friendship with people whom God has given under your care என்று நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். So the Lord said, you are a father of all nations, you will be a father of nations என்று ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். So அந்த எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மனுஷன் ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். I want to encourage every man here to root deeply in God. தேவனிடத்துல நம்முடைய அஸ்திவாரத்தை வைப்போமாக. ஹல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம நெருங்குவோமாக, அவருக்காக பிரயாசப்படுவோமாக, அவரிலே நாம் நிலைத்திருப்போமாக. Let us be a friend of God. And also இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கோடு இருந்த உறவு மேன்மையாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பு, be a father of faith. ஆபிரகாமுடைய விசுவாசம் மேலானதா இருந்தது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 17, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவானிலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Seeing that Abraham shall surely become a great and mighty nation, and all the nations of the earth shall be blessed in him. Hallelujah. ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த திட்டம் என்னவென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக சந்ததியாக இருக்க வேண்டும் என்று. He was to be a father of faith. ரோமர் 4:16 பார்க்கிறோம். Romans chapter 4 verse 16, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறது இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததி யாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை என்று வசனம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை. Be a father of faith. Hallelujah. Be a father of faith. You know, brothers, and of course now prasanga everyone ku pode, every person is gathered here, but especially fathers they are இருக்கிறதுனால, fathers of the house, men of the house, model of faith. நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நடத்தையில காண்பிப்போம். ஆமென். ஆமென் சொல்லுமா? எல்லாம் men. men மட்டும் சில சிஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்றீங்க. தாங்க தோலுங்க. அவங்க சிந்திரி தான்.
வீட்லா லகி ஸ்கலி பாத்தீங்களா வந்துச்சு. நீங்களா லேசா நினைச்சிட்டீங்க. பிரதர்ஸ், be a father of faith. உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா யாரா இருந்தாலும் அவங்க பார்த்து சொல்லும் போது, அங்கிள், அண்ணன், அப்பா ஒரு விசுவாச தந்தையா இருந்தாரு. ஹல்லேலூயா. அந்த விசுவாச ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்துல ஓடினாரு. ஹல்லேலூயா. அதை விளம்பரம் படுத்தினார், அதை வெளிப்படுத்தினார், அதிலே அவர் மூழ்கினார் என்று be a father of faith. Hallelujah. Let's walk the talk. Amen. இந்த விசுவாசத்தை நடத்தையில நம்ம காமிப்போம். சவால்களை எதிர்நீச்சல் போட்டு சவால்களை ஜெயிப்போம். ஆமென். மலை போல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரிடத்துல நம்ம நாடி, நம்ம நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துவோமாக. Hallelujah. I want to encourage us, be that model. அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஆபிரகாம் அவர் வாழ்ந்து காட்டினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அவர் விசுவாச தந்தையாய் இருந்தார். விசுவாச தந்தையாய் இருந்தார். Praise the Lord. And I want to encourage every man. You know, the challenges that men and women face are unique. And also men, women, அவங்க வெளிப்படுத்துற அந்த emotions are different. ஆண்கள் வந்து பிரச்சனை அதை சமாளிக்கும் போது சமாளிச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு அடக்கி வைக்கிறது, அப்படியே மீச துடிக்கும். ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும், அவ்வளவா காமிக்கிறது, கொஞ்சம் அடைச்சி வைக்கிறது. நம்மளுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஏன் தெரிய வேண்டியது. Some men sometimes we struggle, right? ரொம்ப சிரமமா இருக்கும். We can't really show our weakness that much. We have to be bold and strong and courageous all the time. Sometimes we get tired, exhausted, discouraged. But I want to encourage you, இந்த மத்தியிலும் கூட விசுவாசத்தை விட்டு விட வேண்டாம். We will hold on to the faith and pass on the faith. Amen. Okay, so be a father of faith. கடைசியாக be a father of family. கடைசி வசனம் ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். A beautiful verse. It is my last point. For I have chosen him that he may command his children and his household after him to keep the way of the Lord. பிள்ளையை, குடும்பத்தை, மனைவியை, இல்லத்தாரை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தகப்பன், a father of family. அது ஃபேமிலி மட்டும் லாஸ்ட் பிளேஸ் கொடுத்துடவே கூடாது. ஃபேமிலி God first la, நித்திலா இது ஜங்கன God first. God சம்பந்தமா இருக்க ஃபேமிலி பிரிக்க முடியாது. குடும்பம் என்ற அந்த அம்சம் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். குடும்ப தலைவர் என்ற கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார்னா அப்படியாகவே நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், he may command his children and his household after him. கர்த்தருடைய வழியை, நீதியான வழியிலே, நேர்மையான வழியிலே குடும்பத்தை நடத்துவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. குடும்ப தலைவர் நமக்கு ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் அந்த பங்கை எடுக்க வேண்டியதாக இருந்தது. நாமும் அந்த பங்கை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. May we think of that responsibility. Take care of our own family. Hallelujah. அதான் வசனத்தை நாம் பார்க்கிறோம். Husbands, love your wives மட்டும் சொல்லல, love your own wives. அவங்களதான் ரைட், குடும்பத்தை நடத்தணும். என் மனைவி இங்க உட்காந்துருக்காங்க, நேரடி அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். பிள்ளைங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் குடும்பத்தை நான் பார்க்கணும். ஊழியம் இருக்கு, வேலை இருக்கு, எஸ், பொறுப்பு இருக்கு. குடும்பத்தை நான் செகண்ட் பிளேஸ் நான் கொடுத்ததே இல்லை. I always tell my family, you guys are my first members. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும்னா நான் என்ன மாதிரி ஒரு தகப்பன் இல்லை. I have to tell them, ஏன்னா especially for me I have to tell. ஏன்னா மினிஸ்ட்ரி, சர்ச் ப்ரையாரிட்டி இருக்கு. But I need to tell them that you guys are first. Isn't that right? God has made me that way. And you as a father, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு யூனிட் கொடுத்தாருன்னா நீங்க சொல்லணும், you are first in my life. After God, you are first child. I love you. Build our families around God. Hallelujah. நம்ம பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதையை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். Because of time I cannot share a lot of things. Time அவ்வளவா இல்லை எனக்கு. ஆனா I just want to, in the 3 pointers, all the brothers who are gathered here, maybe திருமணம் ஆகக்கூடிய ஆண்கள் இருக்கலாம், but திருமணம் ஆகி already a father, your grandfather, or you're married, and I just want to encourage you. I want to end with a story, and this is a testimony.
yesterday I received a very sad news. நான் வாலிப நாட்களிலே இருக்கும்போது என்னை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தின சில அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் அவரோட பேர் டேவிட் கணேசன் from Christ Church. And yesterday his brother called me up and say, Pastor, I just want to inform you that my brother passed away suddenly. And some of you will know him. And I was just devastated. Obviously, normally in my office I don't really கண்ணீர் வடிக்கிறதுன்னு இடம் இருக்கும். And office I really literally just teared. I just had myself say I teared. All the memories came back because this brother, he spent a lot of time with me. நிறைய நேரம் எனக்கு கொடுத்து செல் குரூப் கொண்டுட்டு போவார். அப்போ நான் வெரி ஸ்மால் இந்த ஃபேத், வெரி அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அவ்வளோவா இன்னும் ரூட்டட் ஆகல. And then he would bring me out to cell group, தனிப்பட்ட ஜெபத்தில் கொண்டுட்டு போவார். And he really invested his time in me. And so when I heard this news, it was just 50 plus, and suddenly he was taken off. It was a sudden death. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. And you know what? I just want to encourage every man here. He is married. He doesn't have a child. But I am his spiritual brother. He built me up spiritually. And that really encouraged me. அவரால் செய்ய வேண்டியதை அவர் செய்து நிறைவேற்றினார். And as a man, he really developed me. So இன்றைய வரைக்கும் நான் கடன் பட்டிருக்கேன். எவ்வளோ அண்ணன்மார்கள் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். Why I am sharing this is especially brothers, make our life count. Someone needs us. ஒருவேளை இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம எவ்வளவு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆனா யார்கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, யார்கிட்ட நீங்க என்கரேஜ் பண்ண முடியுமா, செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு ஆண்டவர் சில அதிகாரத்தை சில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டர்ஸ்மார்களுக்கான ஆண்டவர் மற்ற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்கள்மார்களுக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதை விட்டு விடவே கூடாது. Hallelujah. One of my goals in this church, ஆரம்பத்தில் மறுபடியும் இங்க வரும்போது I wanted to say, Lord, build up our men in this church. இன்னைக்கு அந்த தாகம் இருக்கு, அந்த அனல் இருக்கு எனக்கு. I want to encourage you, every brother. நம்முடைய struggles may be different. அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது he was a father, spiritual father for me. May we be also that. May the Lord bless every man in this church, every father, and especially the Father's Day. God bless you all. My wife will pray for all the fathers. ஜெபிப்போம். ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ள தேவன், ஐஸ்வரத்தின் தேவன் அப்பா. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க திருச்சபையில் நீ கொடுத்த ஒவ்வொரு தகப்பனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய தூண் எங்கள் திருச்சபைக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு இல்லத்திலையும் அப்பா ஒரு தூணாக ஆண்டது ஒவ்வொரு சகோதரன் நிப்பாட்டின கிருபைக்காய் நன்றி. அவங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும், பலத்தையும், ஞானத்தையும் இம்மட்டும் கொடுத்த தேவன் தொடர்ந்து நீ கொடுக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமா சேர்ந்தாரு, திருச்சபையா சேர்ந்தாரு, ஒவ்வொரு தகப்பன் மாற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனதார் ஆசீர்வதிக்கிறோம். நம்ம கைகளை நீட்டி நம்ம ஆசீர்வதிப்போம். பக்கத்துல இருக்க ஒவ்வொரு பிரதர் மேலேயும் முடிஞ்சளவுக்கும் கைகளை நீட்டி bless them. அண்டரே அவங்களுக்கு வேண்டிய இட்ஸ் நாட் ஈஸி டு பி a father law. நிறைய பொறுப்புகள், நிறைய அண்டரே காரியத்தை அவங்க சுமந்து கொள்ளும் போது கர்த்தர் அவங்க கூட இருந்தாங்க, பக்கத்துல இருந்தாங்க, பலனா இருந்து இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து அவங்க நடத்துமாறு ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும், ஆசீர்வாதம், பலத்தையும் நீ கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்க வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக ஐயா நீ கொடுத்ததுக்காக நன்றி. திருச்சபைக்கும் அன்றைய சமுதாயத்துக்கும் அன்றைய ஒரு பெரிய ஆசீர்வாதமா எங்க சபையில இருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஆசீர்வாதிக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து கர்த்தருக்கு தொடர்ந்து ஓட நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று அவங்க உணர்ந்து கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் தகப்பனே, ஆமென்.